படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இருக்குதுன்னு கேக்குறீங்க, நெருப்ப தண்ணி ஊத்துனா அணைஞ்சிரும். இந்த படத்தை பார்த்துட்டு வருவேன், நெஞ்சே அணிலங்க இன்னும். ரெண்டாவது பாட்டு கமல் வருவாரு. டெக்னிக்கல் சவுண்டுமா செம்ம படம். நல்லா இருக்கு. ரசிக்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆக்டிங்லாம் சிம்பு சூப்பரா இருந்துச்சு. கமல் ஓகே தான். விக்ரம் பார்த்துட்டு அந்த அளவுலாம் இல்லை, ஓகே இருந்துச்சு. பார்த்த வரைக்கும் ஓகே. பட் மணிரத்னம் படம் மாதிரி இல்லை. மேபி திரைக்கதை கமலஹாசன் மணிரத்னம் சேர்ந்து பண்ணதுனால டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. பாத்தீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. எஸ்டிஆர் கோசம் பார்க்கலாம் ப்ரோ. எஸ்டிஆர் பரவாயில்லாம இருந்தா நடிச்சிருந்தாரு. படம் ஸ்லோ தான், கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. சாங்ஸ் எல்லாம் பரவாயில்ல ப்ரோ, எல்லாம் ஓகே. சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளா ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருந்தா? எல்லாமே நல்லா இருக்கும். சிம்புனா சிம்புக்காக பார்க்கலாம் ப்ரோ. ஸ்டோரி பெருசா இல்லை ப்ரோ, சேம் சிவிவி மாதிரி தான். லைட்டா அப்படிதான் இருந்துச்சு. நிறைய லேக் இருக்கு. மியூசிக் பக்காவா இருக்கு. கமல் வந்து கண்ணை கொடுப்பாருன்னு பார்த்தேன். எஸ்கேவுக்கு வந்து நம்ம தளபதி கண்ணு கொடுக்குற மாதிரி கண்ணை கொடுப்பாருன்னு பார்த்தேன். டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா சிம்பு செத்துட்டார். செமையா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. மணிரத்னம் படம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஸ்டோரியை கரெக்டா சொல்லி முடிச்சு. கமலஹாசன் வேற என்ன செமையா இருந்தது. படம் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. மூவிஸ் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ வீடியோ ப்ரொடக்ஷன்லாம் நல்லா ஆயிடுச்சு. அந்த கட் ஷாட்ஸ் எடுக்கிறது அது எல்லாமே நல்லா பண்றாங்க. கதை பரவாயில்ல, ஓரளவு கெஸ் பண்ற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஷூட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. லைக் ஆனால் ப்ரொமோஷன்ஸ்லாம் பேசுற மாதிரி ஓரளவுக்கு எதிர்பார்த்துட்டு வந்ததுக்கு சந்தோஷமா தான் இருந்தது. நார்மல் சினிமா ஸ்டைலில் கமர்ஷியல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கேரக்டருக்கு டெப்த் ஸ்கெட்ச் கொடுக்கறது. அவங்க இப்போ கமலுக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்குமா அந்த மாதிரிலாம் சொல்லாமே ஓரளவுக்கு தி மேட் சென்ஸ். அண்ணன் தம்பிங்க இது பவர் ஸ்ட்ரகிள், இந்த செக்கச்சவந்தமான படம் மாதிரி தான். அந்த பவர் டைனாமிக்ஸ்க்கும் பவர் ஸ்ட்ரகிள்க்கும் இருக்கிறதுல பெரிய ஆளை எப்படி ஜெயிக்கிறது தோக்கிறது, அதுக்கு நடுவில் இருக்கிற சூழ்ச்சி சதி செக்கச்சவந்தமான மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பரவாயில்ல, அதே மாதிரியே பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பவர் ஸ்ட்ரகிள், ஒரு பெரியவரை ஏமாத்துறது, அண்ணன் தம்பிக்குள்ள அடிச்சுப்பாங்க, இல்லை அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிறதுனால அடுத்த தலைமுறையும் சேர்த்து பாதிக்கிற மாதிரி இருந்தது. கமல் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஏரமன் மியூசிக் நல்லா இருந்தது. சிம்பு ஆக்டிங் நல்லா இருந்தது. பக்காவாக இருந்தது. படம் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, பட் இருந்தாலும் மணிரத்னம் மூவி அப்படி தான் இருக்கும். போக போக பார்க்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா படம் சூப்பராக இருக்கும், புரியும். ஃபேமிலி மூவி தான், நல்லா பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். மியூசிக் ஓகே, ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த கான்ட்ரவர்சியான பாட்டு ஏன் வரவே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சின்மை பண்ணாங்களா இல்ல தீப் பண்ணாங்களான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பெரிய இது போயிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டே படத்துல வரலங்க. அந்த பாட்டுக்காக படத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் போயிடுச்சுங்கிற மாதிரி தான் போயிடுச்சு. ஓகே தான், படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு.